லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். சென்னை தாம்பரத்தை அடுத்த திருவஞ்சேரியில் 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டி தொடங்கியுள்ளது. இந்த போட்டிகளை தமிழக பேட்மிண்டன் கழக தலைவரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பேட்மிண்டன் விளையாட்டிற்கு மாவட்டம் தோறும் உள் விளையாட்டு அரங்குகளை கட்ட வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை கேட்டுக்கொள்வதாக கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தாங்களும் சிபிஐ விசாரணை கேட்டிருப்பதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டு சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் பல பதக்கங்களை வென்று கொண்டிருக்கின்றார்கள் பேட்மிண்டன். எங்களுடைய கோரிக்கை, தமிழக அரசுக்கு கோரிக்கை, அதுவும் குறிப்பாக தம்பி உதயநிதி அவர்களுக்கு கோரிக்கை, பேட்மிண்டன் விளையாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள் அரங்கு விளையாட்டு அரங்கங்கள் அதிக அளவில் கட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம குறை சொல்றது அது நல்லது இருக்காது. ஒரு புதுசு அருண் பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு, ஏற்றுக்கிட்டு சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா இந்த கூலிப்படை அதை போன்ற கலாச்சாரத்தை வந்து வேரோட அறுக்கணும். அதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டுருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்கிறோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.